அது அல்லாஹுவின் அருள். யாருக்கு விரும்புகிறானோ அவர்களுக்கு கொடுப்பான். இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது, போங்க அப்படின்னு அனுப்பிட்டாங்க. இந்த நிகழ்ச்சி நமக்கு ஒரு அழகான உதாரணத்தை தருகிறது. ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதிலே, நன்மைகளை கூடுதலாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே ஆண்களாகிய சஹாபாக்கள், சஹாபாக்களான ஆண்கள் ஒவ்வொரு நேரத்திலும் முயற்சி செய்து பெரிதும் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அதனால சகோதரர் உசைர் பேசுகிற மாதிரி ஆண்கள் தான் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இருந்தாலும் பார்ப்போம், பெண்கள் அணியிலிருந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்ப்போம். இந்த கருத்துக்களை மறுத்து பேசுவதற்காக பெரிதும் ஆர்வம் உள்ளவர்கள் பெண்கள் தான் என்ற அணியின் தலைவி ரஸ்மியா அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். இதை எடுத்துக்கமா. பேச ஐயோட்டும் தந்தை தந்து அமதோட்டும் மண்ணை தந்து செறியோட்டும் மழையை தந்து உடலோட்டும் நபியை தந்த வல்லன் அல்லாஹ் தன்னை புகழ்ந்து சபையோர்க்கும் சலாம் என்றும் கூறி தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ப பேசிட்டு போறவங்களுக்கு பேரே தப்பா வச்சிருக்காங்க. உசைர் என்ற பேர் வச்சிருக்கு, வேற ஏதாவது பேர் வச்சிருக்கலாம். நடுவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கல்வியில் ஆர்வமாக எல்லாம் குர்ஆனில் வந்தது என்று சொன்னார். வல்லமா ஆதமல் வஸ்மா குல்ஹா. ஆனால் அங்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த மார்க்கங்களை பற்றி இல்லை. அந்த வசனத்தையும் வார்த்தையையும் உங்கள் முன் சொல்லி உங்களிடமே இருக்கிறேன். இறைவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அனைத்து பேர்களையும் கற்றுக் கொடுத்தார். இதில் எங்கேயாவது மார்க்கங்கள் என்று வருதா? அப்புறம் ஒரு பழமொழி சொன்னார், பெண்புத்தி பின்புத்தி என்று ஒத்துகிறேன். ஆனால் பின்புத்தினா பின்போதனமாக பொருள் சொல்றது தப்புன்னு சொல்வேன். ஆண்களே, பின்புத்தினா பின்மாதிரி சார்பா கூடாத என்று அர்த்தம். ஏன்னா உண்மையில் பெண்கள் மார்க்க கல்வியில் இடங்களில் சாதனை செய்கிறார்கள் என்று விளவின மாநாட்டில் கூட பாருங்கள். அதிக முதல் பரிசை தட்டி செல்பவர்கள் கூட பெண்கள் தான். அதனால்தான் பெண்கள் பெயர்கள் பெரும்பாலும் பாத்திமா பாத்திமா என்று இருக்கு. பாத்திமா என்றால் என்ன அர்த்தம்? அறிவாளி பெண் என்று அர்த்தம். எந்த பெயருக்காவது அறிவாளி என்ற பெயர் வச்சு பார்த்துருக்கீங்களா? எனக்கு முன் பேசிய தோழர் அபுரேரா மாதிரி ஆட்கள் தான் கல்வி யாரும் மிகவர்கள் என்று காட்ட முடியும் என்று சவால் விட்டு போனாங்க. நான் கேட்கிறேன், இவருக்கு இதே நம்பிக்கையாளர் அன்னை ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி தெரியாதா? நபி அவர்களின் செயல்களை ஒவ்வொன்றும் தவறானது என்று கண்காணித்து வந்தார்கள். எதற்காக? ஏன் அவர்கள் கல்வியாகத்தான் மட்டும்தானே? இது மட்டுமா? மாதத்தின் சட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என நபிகள் பெருமானாரிடம் பெண்மணி எழுதினார்கள். அது பற்றிய மார்க்கத்தின் சட்டத்தை முழுமையான முறை தெரிந்து கொள்ளும் வரை கேள்வி கேட்டுக் கொண்டே இருந்தார்கள். அன்சாரி பெண்கள் பெண்கத்தின் சிறந்தவர்கள் ஏனென்றால் அவர்கள் வெட்கப்பட்டு கல்வி கற்காமல் இருந்ததில்லை. அந்த சகாபி பெண்கள் மட்டும் இன்று வெட்கப்பட்டு இருந்தால் இன்று நமக்கு மாதத்திற்கு சம்பந்தமான சட்டங்கள் தெரியாமலே போயிருக்கும் அல்லவா? இதில் அவர்கள் எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க கல்வி கற்பது என்றால் பெண்கள் ஒரு கை பார்த்து விடுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை பார்த்து சொல்லியிருக்காங்க. நீங்களும் அதை தீர்ப்பை எங்களுக்கும் சொல்லி தீர்ப்பாக வீர்கள் என்று முழு நம்பிக்கையோடு விடை பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெண்கள் அணிதான், பெண்கள் தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற தலைப்பில் ரஸ்மியாக பேசினாங்க. நல்ல நிறைய செய்திகள் சொன்னாங்க. அப்பப்போ நடுவர் அவர்களேன்னு சொல்லும்போது திரும்பி பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏதாவது மைக்கைக்கு தூக்கி தலையில் போட்டுறக்கூடாதுன்னு டப்புன்னு ஒரு திரும்பிட்டு அப்படியே எது எப்படியோ கரெக்டாக நடுவர் அவர்களேங்கிறத சொல்லிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு பேச்சு. பெண்கள் தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. பெண்கள் சம்பந்தமான செய்திகளை எல்லாம் பெண்கள் நபிகளாட்ட வந்து கேட்டதுனால தானே
இன்னைக்கு இந்த பெண் சமுதாயத்துக்கு ஏராளமான மசாயில்கள் கிடைத்தது அப்படிங்கிறத ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க. நபி அவங்கள்ட்ட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு பெண், எந்த ஒரு கணவன் மனைவி 3 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அதற்கு எல்லா விதமான இல்மு, அதபு, கல்வி, ஒழுக்கம் அனைத்தையும் கொடுத்து அதை சரியான முறையில் வளர்த்தால் அந்த பெற்றோருக்கு சுவர்க்கம்னு பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, 2 பெண் வளர்த்தா? நபி அவங்க சொன்னாங்க 2 பெண்ணும் தான். ஆயிஷா அம்மா விடலை, திரும்ப கேட்டாங்க, ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்தா? ஆமா அப்படின்னாங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இப்போ பெண்கள் சமுதாயம் எந்த இடத்திலையுமே தாழ்வுபட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக ஆர்வத்தோடு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிகளாரிடத்தில் கேட்டு ஒரு மிகப்பெரிய சலுகையை தந்திருக்கிறார். இந்த வகையில் யோசனை பண்ணி பார்த்தா பெண்கள் தான் ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல தோணுது. ஏன்னா சஹாபாக்களை விட ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. சஹாபாக்கள் வெளியில சஃபர்ல மஸ்ஜித்களில் இருந்தாங்க, வீட்டுக்குள்ள தனி அறை வரைக்கும் இருந்தது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தான். இப்போ அதையெல்லாம் யோசனை பண்ணி பார்த்தா அவங்களுக்கு தான் தீர்ப்பு தரணுங்கிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் பொறுத்திருக்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தபடியாக ஆண்கள்